அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேனின் கோவே தொன்று மலபம்மாயேற்று வழிக்குள் வழி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செழுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அற்பாவை எமக்கு அளித்த தெய்வமணப்பூவே என்றும் அருள் பழுத்த அடியேன்கள் மனையிரளை அகற்ற வரும் மணியே மெய்மெய் திரள் பழுத்த வடலூர் வாழிராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க தெருவிளங்கு திருத்தில்லை சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கு உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள்தவு பெருந்தாயாம் மறு விளங்கு குழல்வல்லி மகிழ்ந்தொரு பால் விளங்க வயங்கு மணிப்பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. இங்கு வருகின்றிருக்கும் அனைத்து ஆத்மாக்களின் ஆத்மாக்களின் திருப்பாதங்களையும் வள்ளலார் திருப்பாதங்களாக நினைத்து வணங்குகிறேன். இல்லை இருங்கோ. இப்போ நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் இந்த வள்ளலார் இதில் இருக்குது, வள்ளலார் சீன்ஸ் அந்த இதில் அடிச்சிருக்குது பாருங்கோ. வள்ளலாரை பற்றிய ஒரு அறிமுகம் தான் இதில் செய்யலாமே தவிர அவர் 1823ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 5ஆம் தேதி பிறந்தவர். அவர் இப்போ எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள சில சீர்கேடுகள், காலங்காலமாக இந்த மக்கள் படுற துன்பம் திறங்களை பார்த்து அவர் ஒரு மனிதனையோ ஆத்மனையோ உள்ளம் கொண்டு கடவுளோட பிரார்த்தனை செய்து அதை பற்றிய தேடலில் தேடல் மூலம்தான் ஜீவகாருண்யம் என்ற ஒரு ஒழுங்கு கீழே எந்த ஒரு உயிரங்களும் பசியோடு இருக்கக்கூடாது பாடிய பயிரை கண்டு பாடிய வள்ளலாண்டு ஒரு இதுவும் இருக்குது அவர் வரலாறில். அது தவிர அவர் தர்மசாலை என்று சொல்லி மக்கள் அந்த நேரம் பசிப்பட்டினி உள்ள காலத்தில் அவர் இந்த தர்மசாலை ஒன்றை நிறுவி அது இன்றைக்கும் தொடர்ந்து அன்னதானம் கொடுத்து வரபடியாக இன்றைக்குமே அது தொடர்ந்து இப்போ 150 ஆண்டு காலமாக தொடர்ந்து இராப்பகலாக அந்த அடுப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கிறது வடலூரில் தர்மசாலை என்ற இடத்துல. இப்போ அங்கே 2 தடவை போய் வந்தினால் அந்த இடத்த எல்லாருக்கும் பாக்கியம் கிடைக்கணும். ஒரு தரம் போய் அந்த இடத்த தரிசனம் செய்கிறதுக்கோ அந்த ஞான சபையை வழிபடுறதுக்கோ போனால் எங்களை வாழ்நாளில் ஒரு புறவியை கழித்த ஒரு பலன் அந்த இடத்த ஏற்படுது. எங்களை ஒரு தெய்வத்தை நோக்கிய முத்திநிலைக்குரிய வழியை அங்கெல்லாம் பிறப்பிக்கப்பட்டு அதை வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கணும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் இந்த இடத்த வள்ளலாரை பற்றிய ஒரு வழி ஆற்று என்று சொல்கிறதுக்கு இல்லை. வள்ளலார் காட்டின வழியை பின்பற்றி வள்ளலார் தன்னை வணங்க சொல்லலை. அவர் தன் வழியை பின்பற்றி மற்ற உயிரினங்களும் தன்னை போல தன் உயிரை போல மதித்து நடக்க சொல்லி அவர் வழியை காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இப்போ அதை பின்பற்ற மக்கள் தங்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை இன்னும் இல்லாக்கிட்ட போய் தன்னை போல கருதுகிறபடியத்தான் இந்த அளவு ஒரு விழா ஏற்பாடு செய்து இப்படி கொடுத்து வராங்களா அவங்க செய்கிற. இது மாதிரி இந்தியாவிலேயே இந்த இடத்தையும் அவர் காட்டின வழி அதை பின்பற்றி அதை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இன்றைக்கும் அந்த அந்த நிவாரணங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வழிமுறையை பின்பற்றி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் தர்மசாலை என்ற இடத்த மட்டும் இல்லை, அதை விரிவுபடுத்தி எங்கெங்கே மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அந்த இடத்த சமையலே செய்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாக்களே சாப்பாட்டுக்கு தவிச்சாக்களே சாப்பாட்டை கொடுத்து பசியோட இல்லாக்கள் இப்போ எந்த ஒரு உயிரை அவத்தைப்படுதோ அந்த அவத்தை எங்களுக்கு விலக்கி விடுறதே ஒரு
தன்னை போல மதித்து அந்த ஆத்மாவை செய்கிற உதவி என்று சொல்லி அவர் வழியை காட்டிய பின்பற்றார்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாக்கள் பிறகு நாளைக்கு அந்த இடத்துக்கு வரலாம். அந்த அடிப்படையில் நீங்களும் இப்போ இந்த இடத்துல வந்து இதை இப்படி வள்ளலாரை பற்றி ஒரு அறிமுகத்தை நீங்கள் அறிஞ்சு கொண்டு திரும்ப இதை பற்றி நீ மேலதிகமாக நீங்கள் அறிஞ்சு அதை பின்பற்றணும் மட்டும் சொன்னால் எங்கிட்ட இதில் புக் இருக்கு, அதை வாங்கி இதை படித்து கொள்ளுங்கோ. இனி தேவை என்றாலும் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் விஷயத்தை அறிஞ்சு கொள்ளலாம். இதில் வள்ளலார் காட்டின வழின்னா எங்களுக்கு சாவு மனிதனாக பிறந்தால் பறவைகள் மிருகங்களை போல பிறந்து இறக்குற இனப்பெருக்கம் செய்கிற இறக்குற ரெண்டு மட்டும் அவர் இந்த அது மிருகங்கள் பறவைகள் செய்கிற வேலை. மனித பிறப்பு எங்களுக்கு தந்திரிக்க என்னத்துக்குன்னு சொன்னால் நாங்கள் அடுத்து தெய்வநிலை அடையணும் என்று சொல்லி சாவு சேர்க்கை என்று சொல்லி சாகா கல்வி என்று சொல்லி அவர் வழியை காட்டிக்க நிறைய. இந்த இடத்துல நாங்கள் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் செய்து முடிக்கலாது. நாங்கள் இப்போ இந்த தங்கச்சிர வீட்டில் அங்கே சுழிபுரத்தில் ஒரு வழிபாட்டை ஒன்று ஆரம்பித்து கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்த நீங்கள் தொடர்பு எங்களோட ஃபோன் நம்பரை எடுத்து போய் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த இடத்த வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம். சாகா கல்வி இப்போ எல்லா வீட்லேயும் வீட்டுக்கு வீடு முதியோர் இல்லாத இடம் இல்லை. முதியோராலையும் சில பேருக்கு அது பராமரிப்பு பிரச்சனைலாம் இருக்குது. இன்னும் வள்ளலார் காட்டின வழியை நடைமுறைப்படுத்தி இன்னொரு 5-10 நூற்றாண்டு மேலே நகர்ந்து போய்க்குள்ள சாவு செயற்கைன்றதை நிரூபிக்கப்பட்டு இப்போ இன்றைக்கு அதை பின்பற்றாங்களாங்க 3 வருஷமாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி ஆரோக்கியமாக இருக்காங்க, வழிகாட்டி கொண்டு இருக்கிறாங்க. பின்ன எங்களுக்கும் அந்த முதுமைன்ற சுமை இல்லாமல் போகும், அவங்களுக்கு தெய்வ நிலையை அடைஞ்சதாக போயிடும். அவங்களுக்கு அந்த வழிமுறையை கடைப்பிடிக்கக்குள்ள அமிர்தம் சுரந்து சாப்பாடு இது இல்லாமல் ஒரு சூழ்நிலையை கொண்டு அவங்கள வழி நடத்தி கொண்டிருக்குது. அங்கே அதை நாங்களும் அதை பின்பற்றணும்னா அதில் ஆர்வம், அதை பற்றி தேடல் எங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அணுகி அதை பற்றி அறிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்த இடத்துல நான் முழுமையாக உங்களுக்கு சொல்ல வேலை இப்படி நீங்கள் புற இதை அறிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நான் இதோட முடிக்கிறேன். மற்ற தொடர்ந்து இந்த நிகழ்வானது மாதாந்தம் பிரான்ஸ் அரிஜோதி மணிமன்றம் பிரான்ஸ் கிளை அவர்களின் நிதியுதவியுடன் மாதாந்தம் ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுக்கும் சென்று கஷ்டப்பட்ட மக்களுக்கு பசித்தோருக்கு உணவளிப்போம் என்னும் திட்டத்தின் கீழ் இந்த பொதி வழங்கப்படுகிறது. இது 56வது நிகழ்வு. அடுத்ததாக எங்களது நிர்வாக கிராம அலுவலர் அவர்கள் சிறு உரையாற்றுவார். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஓய்வு பெற்ற கிராம அலுவலர் திரு வைத்தியநாதன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய வள்ளலார் தொண்டர் அவர்களே, எங்களுடைய கலாச்சார உத்தியோகத்தர் சந்திரவேல் அவர்களே, எங்களுடைய முன்புள்ள பருவ உத்தியோகத்தர் திரு செல்வ சசிவன் அவர்களே, மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பொதுமக்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த வள்ளலார் ஞாபகார்த்த நிகழ்வு வருடந்தோறும் இங்கே நடைபெறுகின்றது. அதைவிட மாதாந்தம் ஏனைய பிரதேச செயலர் பிரிவுகளிலே நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே கடந்த வருடமும் இதே இடத்திலே இந்த தினத்திலே நாங்கள் இந்த நிகழ்வை நடாத்தியிருந்தோம். நிறைய பொதுமக்கள் வந்து உணவுப் பொதிகளை பெற்றுக்கொண்டனர். அதே போலத்தான் இன்றைய தினமும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஏற்பாட்டை செய்த வள்ளலார் ஞாபகார்த்த பிரான்ஸ் கிளை மணிமன்றம் அவர்களினுடைய அனுசரணையிலே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த வறுமையில் வாடுகின்ற தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை வறுமைக்கு மத்தியிலே நகர்த்தி செல்லுகின்ற குடும்பங்களை தெரிவு செய்திருக்கின்றோம். அவர்களுக்கு இன்றைய இந்த புனிதமான இந்த தினத்திலே உலருணவு பொதிகளை வழங்கி அவர்களுடைய ஒரு சிறு
தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எமது பிரதேச செயலர் பிரிவிலே நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இதே நிலையில் இருக்கின்றார்கள். அதாவது வறுமை நிலையில் இருக்கின்றார்கள். நாளாந்த உணவுக்காக ஏங்குகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இருந்தாலும் கூட மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான குடும்பங்களைத்தான் நாங்கள் இங்கே இன்றைய தினம் அழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்குத்தான் இந்த தற்போதைய இந்த கையிருப்பு போதுமானதாக இருக்கின்றபடியால் அழைத்திருக்கின்றோம். மேலும் பல குடும்பங்கள் இதே வகையை சார்ந்த பல குடும்பங்கள் மீதியாக இன்னமும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இவ்வாறான உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. காலப்போக்கிலே அவர்களுக்கும் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால், அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் நாங்கள் அந்த வள்ளலார் ஞாபகார்த்த பிரான்ஸ் கிளைக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம். இயலுமானவரை அவர்கள் அந்த முயற்சியில் தொடர்ந்தும் ஈடுபட்டால் எங்களுக்கு மிகுந்த நன்மையாக இருக்கும். அதாவது இந்த குடும்பங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய பிரதேச செயலர் பிரிவிலே 25 கிராம அலுவலர் பிரிவுகள் இருக்கின்றன. 25 கிராம அலுவலர் பிரிவுகளிலும் குறைந்தது ஒவ்வொரு பிரிவிலையும் ஒரு 10 குடும்பங்களுக்காவது இவ்வாறான உதவியை செய்தால் நாங்கள் அந்த குடும்பங்கள் ஒரு குடும்பங்களுக்கு ஒரு 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 கை கொடுத்து உதவுவதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இருந்தாலும் கூட இன்றைய தினம் இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த குடும்பங்களுக்கு இந்த உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு முன்னுதாரணமான நிகழ்வு. அதாவது ஏனைய தொண்டு நிறுவனங்கள், ஏனைய அறக்கட்டளைகள், ஏனைய வலிந்துதவும் அமைப்புகளுக்கு இந்த நிகழ்வு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இதேபோன்று ஏனைய அமைப்புகளும் இந்த வறிய குடும்பங்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அல்லது அவர்களுடைய உணவு தேவைக்காக இவ்வாறான உதவிகளை செய்தால் மிக மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய பிரதேச செயலர் வருகை தர இருந்தாலும் கூட அவர் தவிர்க்க முடியாத வேலைப்பளு காரணமாக வேறு மிக முக்கியமான கூட்டம் ஒன்றிலே பங்கு பெற்ற வேண்டியிருப்பதால் அவர் வருகை தர முடியாமை உள்ளது. அதனால் தான் எங்களை அனுப்பி வைத்திருந்தார். அவர் சார்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுவது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த வள்ளலார் அறக்கட்டளை பிரான்ஸ் கிளையினர் தங்களுடைய இயலுமைக்கு ஏற்ற வருடம் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மட்டுமல்ல, ஏனைய பிரதேச செயலர் பிரிவுகளில் உள்ள வறுமைக்கு உட்பட்ட குடும்பங்களுக்கும் இதே உதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் என்றும் அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம். இதைவிட இந்த வள்ளலார் சம்பந்தமான வள்ளலாருடைய வாழ்க்கை குறிப்புகள், வள்ளலாருடைய வரலாறு சம்பந்தமாக ஒரு புத்தகத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பினால் வள்ளலாரை பற்றி மேலதிகமாக தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால், அவர்களுடைய அறப்பணிகள் தொடர்பாக அறிந்து கொள்ள விரும்பினால் இங்கே அதுக்குரிய புத்தகம் தயாராக இருக்கின்றது. நீங்கள் எடுத்து வாசிக்கலாம், எடுத்துக்கொண்டே வீட்டிலே வாசிக்கலாம். வாசித்து வள்ளலாருடைய அந்த அறப்பணியை மேலும் சிறக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இதே போன்ற செயற்பாடுகள் தொடர வேண்டும், ஒரு முன்னுதாரணமான செயற்பாடாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறு உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை வந்திருக்கின்ற வள்ளலார் அமைப்பினுடைய தொண்டர் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கிற நிர்வாக கிராம அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் இந்த அமைப்பினுடைய இணைப்பாளர் அவர்களுக்கும், இங்கே வருகை வந்திருக்கின்ற முன்பிள்ளை பருவ உத்தியோகத்தர் மற்றும் இங்கே வருகை வந்திருக்கிற பயனாளிகள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கம். வள்ளலார் பற்றிய விடயங்களை நாங்கள் இதுக்கு முதலும் இங்கே 2-3 தடவைகள் பார்த்துருக்கிறோம். உண்மையிலேயே அவர் ஒரு சித்தரோ ஞானியோ யோகியோ என்னென்று சொல்ல முடியாத அளவுக்கு
எல்லாவற்றையும் கடந்த நிலையில் உண்மையில் இருக்கிறார். அவருடைய பிரதான தாரக மந்திரம் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளி வடிவில் இறைவன் இருக்கிறான், அந்த ஒளியை நாங்கள் போற்றினால் போதும். அப்போ அதை நாங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு சில விடயங்களை கதைச்சு சில நிமிடங்களில் நாங்கள் இங்கே இருந்து வெளியேறலாம். அப்போ இருக்கா சொல்லுங்க எல்லாரும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒளி இருக்கிறதால நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அக்கினி இவை ஒன்றும் இல்லையண்டா பிரபஞ்சம் இருளாகிடும். அப்போ அந்த ஒளி வடிவில் இறைவனை கண்டவர் இந்த வள்ளலார். அப்போ அந்த வள்ளலார் பற்றிய விடயங்களை இங்கே தொண்டர் மிகவும் சிறப்பான முறையில் எங்களுக்கு கூறியிருந்தார். அப்போ அதனை கடந்து நான் சில விடயங்களை இந்த இன்றைய நாள், அதாவது வள்ளலார் 1823 10ஆம் மாதம் 5ஆம் தேதி பிறந்து அவர் தன்னுடைய சேவைகளை இந்த உலகத்துக்கு பிரதானமாக இந்த பசியோட மனிதர்கள் வாழக்கூடாது, பசிப்பிணியை போக்க வேணும். அவருடைய பிரதான இலக்கு என்னென்னா மக்கள் சேவை, மகேசன் சேவை. இந்த மனிதர்களுக்கு சேவை செய்தால் அது இறைவனுக்கு செய்கின்ற சேவையாக அமையும். இன்றைய நாங்கள் நிறைய இடத்த கோடிக்கணக்காக செலவழித்து கோவில் கட்டி கும்பாசம் செய்து எத்தனையோ விடயங்களுக்கு செலவிடுறோம். ஆனால் அந்த ஆலய சூழலில் நிறைய வறுமைப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு 100 ரூபா நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். அப்போ வள்ளலார் மாறி யோசிக்கிறார். இந்த மனிதர்களுக்கு நாங்கள் கண்ணால் காணுகிற இந்த மனிதர்களாகிய தெய்வங்களுக்கு நாங்கள் உதவி செய்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறத பார்க்கலாம். கடவுள் மகிழ்ச்சி அடைகிறாரோ இல்லையோன்னு எங்களுக்கு தெரியாது. அதான் திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னார், படமாட கோவில் பகவர் கொன்றியின். இந்த உருவ வடிவில் இருக்கிற அந்த கோவிலில் இருக்கிற இறைவனுக்கு நாங்கள் ஒன்றை ஈதால், ஒன்றை கொடுத்தால் நடமாட கோவில் நம்பருக்கு அது ஆகா. நடமாடும் தெய்வங்களாக இருக்கிற மனிதர்களுக்கு அது போய் சேராது. நடமாட கோவில் நம்பருக்கு ஒன்றியன். நடமாடுகிற இந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒன்றை நாங்கள் கொடுத்தால் படமாட கோவில் பகவர்க்கு அதாமே. என்ன சொல்கிறாருண்டா, உருவமாக இருக்கிற இறைவனுக்கு நாங்கள் கொண்டே கொடுத்தா அது மனிதர்களுக்கு போய் சேராது. மனிதர்களுக்கு கொண்டே கொடுத்தால் அது இறைவனை சேரும். வள்ளலார் அதைத்தான் உணர்ந்து கொண்டார். மனிதர்கள் மகிழ்ச்சி அடைவதுதான் பேரின்பம். அவர் என்ன சொல்கிறாருண்டா, பசியோடு இருக்கிறவைக்கு சாப்பாடு கொடுக்க அவர்கள் அதை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்தால் அதுதானாம் பேரின்பம். இன்றைய சமயங்கள் பேரின்பம் அண்டதுக்கு வேறு வேறு விளக்கங்கள், முத்தி மோட்சம் அப்படியெல்லாம் சொல்லுது. வள்ளலார் சொன்ன பேரின்பம் இதுதான். யாராவது எங்கேயாவது பசியோடு இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடு, அதுதான் பேரின்பம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், பசி வந்தால் 10 பறந்து போயிடும். என்ன 10? மானம். மானம் பார்க்க மாட்டோம். மானம், குலங்கள், வீவன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனிற்கசிந்து மெல்லியன்மேற் காமுறுதல். இந்த 10 அப்படியே போயிடும். பசியோடு இருக்கிறவனுக்கு நாங்கள் கடவுள் பற்றி போதிக்கலாது. பசியோடு இருக்கிறவனுக்கு ரொட்டி துண்டு தான் கடவுள்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். பசியோடு இருக்கிறவனுக்கு கடவுளையும் காட்டி ரொட்டி துண்டையும் காட்டுங்கோ, எதை முதல் எடுப்பான்? கடவுளை எடுக்க மாட்டான், அவனுக்கு பசியாரவன். அப்போ வள்ளலார் என்ன யோசிக்கிறாருண்டா, மனிதன் பசி இல்லாமல் இருந்தால் தான் கடவுளை நினைக்கலாம். அப்போ அதுக்காக அவர் என்ன செய்தாருண்டா, 1867ஆம் ஆண்டில், நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு 150 ஆண்டுகளுக்கு முதல்ல, 1867ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 11ஆம் தேதி ஒரு தர்மசாலை ஒன்றை உருவாக்குறார். அதன் நோக்கம் என்னென்னா, இந்த பசியோடு இருக்கிறார்களுக்கு சோறு சமைச்சு கொடுக்குறாரு, அதான் நோக்கம்.
அந்த நோக்கத்தோடு அண்டைக்கு மூட்டப்பட்ட அந்த நெருப்பு அந்த தர்மசாலையில் இன்றைக்கும் எரிஞ்சு கொண்டிருக்கான். அப்போ இன்றைக்கும் எரிஞ்சு கொண்டிருக்கண்டா என்ன கருத்து? இன்றைக்கும் அந்த தர்மப்பணி நடைபெற்று கொண்டிருக்கு. ஐயா சொன்னார், கொரோனா காலத்தில எல்லாம் ஒரு தரம் சாப்பாடு கொடுக்காம இருக்கேங்க இந்த தர்மசாலை இயங்கி இருக்கு. இந்த தர்மசாலையிலேருந்து இது ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 பேர் சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்களே யோசித்து பார்த்தா விளாங்குது. இப்போ நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல, எப்படி இருக்கும் வயிறு? வயிறு ஒரு நெருப்பு மாதிரி தான் இருக்கும். பசிப்பிணி என்று சொல்லப்படுது, பசித்தி. அப்போ அப்படியானவருக்கு உதவி செய்கிறான் மிகப்பெரிய பணி. வள்ளுவர் சொல்கிறார், என்ன, ஒருவன் பசியோடு இருக்கேக்க அந்த பசித்தவனுக்கு உணவு கிடைக்கல என்றால் அதனை படைத்த இறைவன் இந்த உலகத்துக்கு தேவையில்லை, அவன் கெட்டு போட்டு. பாருங்க, வள்ளுவர் கொஞ்சம் பொறுமையாகத்தான் கருத்துக்களை வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த இடத்த சொல்கிறார், ஒருவன் பசி, கடவுளால் படைக்கப்பட்ட ஒருவன் பசியோடு இருக்கிறான்டா அதனை படைத்த கடவுள் நாசமாக போகட்டும், இந்த கடவுளே அழிஞ்சு போகட்டும் என்று சொல்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியான். உலகத்திலே ஒருவர் பிச்சை எடுப்பாராக இருந்தால் அவனை படைத்த இறைவன் பரந்து கெடுக, அவன் அந்த இறைவனே அழிஞ்சு போகட்டு. பாரதியார் சொல்கிறார், தனியொருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம். அப்போ அந்த நிலையில் தான் இந்த எங்களுடைய வள்ளலார் என்ன செய்கிறாருண்டா, இந்த தர்மசாலையை உருவாக்கி அதனூடாக நிறைந்த பணிகளை செய்கிறார். செய்தவர் இன்றைக்கும் அந்த பணி தொடருது. அதனுடைய ஒரு ஞாபக நாளைத்தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ ஏன் இந்த பெரியார்களுடைய விடயங்களை கொண்டாட வேணுமென்றால், பெரிய புராணத்தில் சொல்லப்படுது, மண்ணினிற் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு இன்புறுதல். அப்போ பெரிய மகான்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய பணி என்னென்றாலாம் ஆராதனை, அவர்களுடைய நாளில் எல்லோருக்கும் சாப்பாட்டை கொடுத்து அவர்களுடைய அந்த நாளை விழாவாக கொண்டாடுகிறது. இதானா மண்ணினிற் பிறந்தார் பெரும் பயன் என்று சொல்லப்பட்டு. அப்போ இப்படி நிறைய விடயங்கள் வள்ளலாருடைய விடயங்கள். அப்போ இதில் அந்த பசி சார்ந்த ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், நேரம் வந்துட்டது. அப்போ ஒரு இது இந்தியாவில் டி ஜானகிராமன் என்று எழுதின ஒரு சின்ன கதை. கதைக்கு தலையங்கம் என்னென்றா, பரதேசி வந்தான். பரதேசி என்றா பிச்சைக்காரன், ஒன்றுக்கும் வழி இல்லாதவன் பரதேசி. இவன் இருக்கிறான். அப்போ ஒரு லோயருடைய வீட்டு ஒரு கல்யாண வீடு. லோயருடைய வீட்டு கல்யாண வீடுண்டா ஆர் வருவினம், நாங்கள் எல்லாம் போயிடாத, அது பெரிய பணக்கார வீட்டு கல்யாண வீடு. எல்லா விஐபி ஆக்களும் வந்துச்சுன்னா, பெரிய பெரிய ஆக்கள். அப்போ இப்போ கல்யாண வீடு தாலி கட்ட முடிஞ்ச மண்டபத்தில் சாப்பாடு. அப்போ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இவர் லோயர் என்ன செய்கிறார், தன்னோட வந்த பெரிய பெரிய பிரபலமான ஆக்களெல்லாம் கூட்டிக் கொண்டு மண்டபத்தை நோக்கி வார. மண்டபத்தை பார்த்தா ஒரு மூலையில் இந்த பரதேசி, இந்த பிச்சைக்காரன் சரியான பசியோடு ஒரு எடுத்து வாய்க்க வச்சார். கண்டுட்டார் லோயர், உண்மையாரடா இருக்க விட்டது, இது பெரியாக்களின் கல்யாணோடு பெரியாக்கள் சாப்பிட்ற இடம், நாங்கள் சாப்பிட போகிறோம், நீ எழும்பி போ வெளியில். யார் சொல்கிறார்? லோயர் சொல்கிறார், நீ பிச்சைக்காரன், நீ வெளியில் போ, உன்னை நாங்கள் அழைக்கல, பிறகு வேணுமெண்டா கடைசியாக வா. அப்போ இவன் சொல்கிறான், இல்லை ஐயா, நான் சரியான பசியாக கிடக்கு, வயிறு பசிக்குது, நான் இருந்துட்டேன், சாப்பிட்டுட்டு போகிறேன்னுண்டா. இல்லை இல்லை, நீ எழும்புன்னு சொல்லி ஆளை வெளியில் கலைக்கினான். அந்த நேரம் பார்த்து அந்த பரதேசி சொல்கிறான், இந்த வைத்தியம் பிடிச்சு கொண்டு, இண்டையில் இருந்து 16வது நாள் நான் உங்கள்கிட்ட வீட்டை வந்து சாப்பிடுவேன். அந்த காலத்தில் என்னென்னா 16வது நாள் தானே அந்தியட்டி செய்கிறது, ஒரு ஆள் இறந்து. அப்போ சாப்பிடுவேன்னுட்டு அவன் போட்டான்.
இப்போ இந்த மாப்பிள்ளைக்கு அண்டு இரவு திடீரெண்டு நெஞ்சு குத்து, திடீரெண்டு நெஞ்சு குத்து கல்யாண வீட்டில் அண்டு இரவு மாப்பிள்ளை செத்துட்டுது. இப்போ 16வது நாள் அந்த பரதேசி வாரான். வந்தால் இந்த லோயருக்கு பெரிய கோபம். என்ன கோபம்? நீ சாபம் போட்டு தான் எந்த பிள்ளை செத்துருக்கு, ஏன் அப்படி சாபம் போட்ட நீ என்று கேட்டார். அதுக்கு அந்த பரதேசி சொன்னான், நான் ஐயா சாபம் போடையில. அப்போ என்ன சாபம் போட்டது? எந்த வயிற்று பசி இருக்கல்லோ, அந்த பசி சாபம் போட்டுட்டுது. ஏனெண்டா நான் ஒருவா சாப்பிட நீங்கள் என்ன சாப்பிட விடையில, அந்த பசி சாபம் போட்டுட்டுது. அதனால தான் உங்கள் என்ன மகன் இறந்தவர், நான் சாபம் போடு. இது ஒரு சின்ன கதை. அப்போ இனி எங்களுக்கு இந்த கதை பதிவாக இருக்கும். எங்கே இந்த கதை வேறு நெடுகலம்? யாராவது சாப்பிட இருந்தால் எழுப்ப மாட்டோம். என்ன, யாராவது ஒரு வறியவர் சாப்பிட இருந்தால் எழுப்ப மாட்டோம், சாப்பிட்றவரை குழப்ப மாட்டோம். ஏனெண்டா ஒருவருடைய எங்களுடைய முன்னாள் கிராம அலுவலர் வைத்தியநாதன் அவர்கள் ஒரு இணைப்பாளராக இருந்து எங்கள் சங்கான பிரதேசத்தில் மட்டுமல்ல, யாழ் மாவட்டத்தில் உள்ள எல்லா பிரதேச செயலர் பிரிவுகள்லையும் அவர் இந்த பணியை முன்னெடுத்து வருகிறார். அது உண்மையிலேயே அந்த வள்ளலாருடைய ஒரு அருளோடு தான் இந்த பணி நடக்குது. இரண்டா அருள் இல்லாமலுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலாம். அந்த வகையில் இந்த பணி இன்னும் சிறக்க வேணும். வறுமை நிலையில் உள்ளவர்கள் ஓரளவேனும் மகிழ்ச்சியாக வாழ வேணும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சரி, ஓகே. என்னென்னா எங்களுக்கு காலமே மீட்டிங் நடக்கிறது. இனித்தான் ஒரு 11 மணி 10:30 நடக்கும். வலிக்கிடணும். இப்போ இவையோட நான் வளவாளராக இருக்கிறேன். இவை கொடுக்குற இடங்களை போய் காய்க்கிறேன். அப்படி ஓகே. அதுதான் இப்போ உடுவில் வந்து போன மாந்தமன். ஓ ஓ அப்படி என்னுடைய ஸ்பீச் ஓகேயா? வாங்க வாங்க. அதுக்காண்டி 75 சரி.